வரலாற்றின் பாடமாக மலையக தியாகிகள் தினம். மெய்நிலைத்த உரிமைக்கான குரல்கள் நீண்டொழிக்கும். நீர் கண்ட கனவுகள் நாம் செல்லும் பாதைகளில் உறக்க சொல்லப்படும். எம் தலைமுறைக்கான மலையகம் தம்மில் பிறக்க உயிர் நீத்த தியாக உறவுகளுக்கு தலை வணங்குகின்றோம். தியாகிகள் கண்ட கனவுகள் எம்மை தன்னிடத்தில் நிலைக்க செய்தன. வாய்மூட வைத்து ஒன்று கூட கூடிய நிலை கூட இல்லாத பிரித்தாளும் அடக்குமுறைக்குள் தொழிலாளர்கள் ஒற்றுமையை மழுங்கடிக்க பல சதி திட்டங்கள், காடையர்களின் இனவாத வன்முறைகள் தலைவிரித்தாடின. குடியுரிமையும் பறித்தது. இம் உழைப்பில் நாடே நலம் பெற நாங்கள் நாடோற்றர்களாக நாடு கடத்தப்பட்டோம். இம் உழைப்பில் நாடே நலம் பெற நாங்கள் நாடற்றோராக நாடு கடத்தப்பட்டோம். அதன் அடிநாதம் முதலாளித்துவத்தின் அடாவடித்தனத்திற்கு தொழிலாளர்களின் மன உறுதியும் போராட்ட குணமும் கொண்ட உரிமை நலன் உயிரையும் கொன்றிட்டு எம்மவரை தியாகியலாக்கின. உயிரையும் கொன்றிட்டு எம்மவரை தியாகியலாக்கின. அதன் பிரதிபிம்பமாக சம்பளம், காணி, தொழில், உரிமை போராட்டங்களின் வெற்றி தொழிலாளர் சபைக்கு வித்திட்டது. எம்மவரின் வரலாறு முழுவதும் அழியா ரணமான உழைப்பின் சுரண்டல், பின் திரைக்கிழிக்க வேண்டிய பிற்போக்கு தொழிற்சங்க தோன்றல்களின் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதாக இன்றும் இல்லை. பிற்போக்கு தொழிற்சங்க தோன்றல்களில் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதாக இன்றும் இல்லை. இன்றும் இனிவரும் காலமும் காணி உரிமைக்கான நிலையான அபிவிருத்திக்கான குரல் எழும்பவில்லை என்றால் ஏகாதிபத்திய தலையாட்டி பொம்மைகளாக மக்கள் மாற வேண்டிய நிலை வரும். இன்றும் இனிவரும் காலமும் காணி உரிமைக்கான நிலையான அபிவிருத்திக்கான குரல் மலையகத்தில் எழும்பவில்லை என்றால் ஏகாதிபத்திய தலையாட்டி பொம்மைகளாக மக்கள் மாற வேண்டிய நிலை வரும். வாழ்வின் போராட்டத்தில் இயற்கையிலும் வறுமையிலும் வென்ற மலையக தமிழர்கள் தன் அடையாளம் குறித்தும் எம் நிலத்தில் மக்கள் நல சுயாட்சியுடன் வாழ ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும். வாழ்வின் போராட்டத்தில் இயற்கையிலும் வறுமையிலும் வென்ற மலையக தமிழர்கள் தன் அடையாளம் குறித்து எம் நிலத்தில் மக்கள் நல சுயாட்சியுடன் வாழ அணிதிரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். வியாத்தன். நன்றி.